உங்க அப்பா தான் என்னென்னமோ சொல்றாங்க. மொத்தத்துல புரியாத புதிரா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மதினி. நம்ம கண்ணாடி மாதிரி. எதிரில நிக்கிறவங்க தான் நம்ம யாருன்னு முடிவு பண்றது. அவங்க என்ன பார்வையில பாக்குறாங்களோ அப்படித்தான் நான் தெரிவேன். அதெல்லாம் இருக்கட்டும். உங்க கணக்கு நான் எப்படி தெரியுறேன்? நான் வீட்டுக்கு வந்தப்போ என்ன விளக்கு கூட ஏத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அங்கேயே நான் உடைஞ்சிட்டேன். ஆனா அந்த விளக்கை ஏத்த வச்சதே நீங்க தான். அந்த நன்றி எனக்குள்ள இருக்கு. உங்களை மற்றவங்க எப்படி பார்க்கறாங்கன்றதை விட நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்கன்றதை யோசிச்சுக்கோங்க. ம். ஆனா அத்தை தான் உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. மதினி, அம்மாவுக்கு என்ன நினைச்சு எப்பவுமே வருத்தம் தான். ம், எல்லாரும் சொல்ற மாதிரி உருப்படாம போயிடணும்னு. யார் எப்படி வருவாங்கன்னு நம்ம கையில இல்ல மதினி. ம். கருது பாருங்க. ஐயோ, மதினி, ஆ குழம்பு வாசனையிலேயே பசி எடுத்துடும் போல இருக்க. வத்த குழம்பா? ஆமாங்க. என்னாச்சு மதினி? சடன் முகம் மாறிடுச்சு. மீனாட்சிக்கு நான் வைக்கிற வத்த குழம்புனா ரொம்ப பிடிக்கும். என்ன அடிக்கடி வைக்க சொல்லுவா. அதான் அவ ஞாபகம் வந்துருச்சு. ஓஹோ. மதினி, தங்கச்சி ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ஆமா, என் தங்கச்சி ஃப்ரெண்டு எல்லாமே அவ தான். ம். சில நேரத்துல அவ தான் எனக்கு அக்காவாவே நடந்துப்பா. இன்னைக்கு கூட அம்மாக்கு ஃபோன் பண்ணப்போ மீனாட்சி ஆஃபீஸ்க்கு சாப்பாடு எடுக்காம போயிட்டான்னு சொன்னாங்க. விடுங்க மதினி, இதான் கவலையா? இப்ப என்ன, நீங்க செஞ்ச வத்த குழம்ப உங்க தங்கச்சி சாப்பிடணும், அவ்வளவுதானே? நீங்க ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கட்டி கொடுங்க, நான் அதை கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும். பாத்தீங்களா, தெரிஞ்சுக்கிட்டே எப்படி சொல்றீங்க. எனக்கு என்ன வேலை? இதை விட ரொம்ப முக்கியமா நமக்கு என்ன வேலை இருக்கு? இல்ல, அவங்கள பார்த்தா தெரியும். காலில் சலகம் கட்டிட்டு நிப்பா, அவனே இவனேன்னு கேட்க ஆரம்பிச்சிருவா. நீங்க பயப்படாதீங்க, நான் எதுவும் பேச மாட்டேன். சாப்பாடை டெலிவரி பண்ணிட்டு அமைதியா வந்துடுறேன். ஆ? ம், சூப்பர். ஒரு 5 நிமிஷம் இருங்க. இதோ இப்போ ரெடி ஆயிடும். சீக்கிரமா